காவேரி வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கணும். சீரியல் ஹீரோயினாலே அப்படி தான் அப்படிங்கிறதுக்காகவே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பசுபதியை திருப்பி ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு வில்லனாக கொண்டு வந்தாச்சு. இதில் ஏற்கனவே இருந்த மற்ற பிரச்சனைகளான காவேரிக்கும் கங்காவுக்கும் இருந்த சண்டை, குமரன் தான் வந்து பணத்தை திருநாருங்கிற விஷயம், பணத்தை தொலைச்சாருங்கிற விஷயம், இதெல்லாமே வந்து முடிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குடும்பமாக சேர்ந்து ராகினியையும் பசுபதியையும் இது கூடவே அஜய் அண்டு அன்பு இவங்க எல்லாத்தையும் எதிர்த்து நிற்க போகிறது. இவங்க எல்லாம் வில்லத்தனங்கள் பண்ணுறாங்கிறது தான் கதையோட முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இதில் வேறு வந்து ராகினி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக காவேரிக்கு நிம்மதி இருக்காது, காவேரியை வந்து நரகமாக்கிடுவாங்க அவங்க வாழ்க்கையவே அப்படின்னு ஒரு திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தாத்தா மட்டும் இப்போ வந்து இந்த சொத்தே வந்து விஜய்தும் காவேரி இதுவும் தான். அஜய் இங்கே சும்மா ஒண்டிக்கிட்டு தான் இருக்காரு. அஜயோட அப்பாவும் அம்மாவும் அதே தான் கதி. நாங்களே இங்கே சும்மா தான் இருக்கோம். அதனால் வந்து நீங்கள் அவங்களெல்லாம் பகைச்சிட்டிங்கன்னா உங்கள் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது, அவள் தான் இந்த வீட்டோட ராணி அப்படிங்கிறத சொன்னால் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.